அதுங்க இதுங்கன்னு பேசுகிறத பார்த்துட்டு அந்த 5 பேர் வேற எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரி சொல்லி பேசிட்டாங்கன்னு வைங்களேன், யூ டோன்ட் நோ ஹவு மச் பெயின் தட் ஆக்சுவலி கிவ்ஸ் தெம்னு. கரெக்டாகவே இந்த விஷயத்த பேசக்கூடிய ஆளுங்களுக்கு கூட அவங்களோட டீம் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. காரில் இருந்து தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உள்ளே உட்காந்துட்டே தான் கொடுக்க போகிறீங்கனாலும் தட்ஸ் ஓகே. பட் அதுக்குமே வந்து ஒரு வே இருக்குல்ல, ஹவு டு கிவ்ன்றது. ஆனால் அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றது யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா? ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ இஸ் நாட் அ பாட்காஸ்ட் அண்ட் இந்த வீடியோ எதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் சம் திங்ஸ் வெரி டைரக்ட்லி ரைட் ஹியர். இந்த வீடியோவில் நான் பேச போகிற பர்சனோட நேமை சொல்கிறதுக்கு கூட எனக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சிச்சுவேஷன் ஹேவ் சேஞ்ச்ட். ஏன்னா அந்த பேர் சொல்லி இந்த விஷயத்தை கிரிட்டிக்காக பேசுகிறாங்க. கரெக்டாகவே இந்த விஷயத்தை பேசக்கூடிய ஆளுங்களுக்கு கூட அவங்களோட டீம் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அவங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அது யாருன்னு தெரில, அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அப்படிலாம் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கனால எனக்கு பேரை சொல்கிறதுக்கு கூட ஐ கான்ட் மென்ஷன் த நேம். பட் யூ கைஸ் மைட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் யாரை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, என்ன நடக்குது, என்ன இஷ்யூ தெளிவாக. பிகாஸ் வி ஹவ் சீன் தட் வீடியோ. ஸோ நான் இந்த வீடியோவில் அந்த இஷ்யூ தப்பாக கரெக்டான்றதை பற்றி நான் பேச வரல. பிகாஸ் தட் இஸ் 100% ராங். அது நிறைய பேர் பேசிட்டாங்க. அது கண்டிப்பாக வந்து அந்த வீடியோக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து தவறு தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டில் விருப்பம் கிடையாதுங்க. லைக் உங்களுக்கே தெரியும், நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் there's a lot of videos about this content creator, about that content creator, about this content creator. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அது டோட்டலாக பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. பிகாஸ் அவங்கவுங்களோட தாட்ஸ், அவங்கவுங்களோட மைண்ட்ஸில் என்ன போகுது, அவங்கவுங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணுறது, தட்ஸ் their ரைட்ஸ் டு ஷேர். அதில் வந்து நம்ம லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறதோ சரி, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கலாமே தவிர யாரும் யாரை பற்றியும் கருத்தே சொல்லக்கூடாதுன்ற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் லாட் ஆஃப் பீப்புள் வேர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் திஸ் டு மீ. எல்லா இடத்துலையுமே இந்த டாப்பிக்கே தான் ஓடிட்டே இருக்கா. அதனால் எனக்குமே மைண்டில் ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் வந்து ஓகே, இதை நம்ம பேசலாம், நம்ம தான் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். டு பி ஹானஸ்ட், ஐவ் பீன் ஹிஸ் ஃபாலோவர் ஃப்ரம் day 1. அவரோட day 1 வீடியோலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஜேர்னி. ஐ லைக் ஹிம் ஸோ மச். அந்த விதத்தில் லைக் ஹவு மச் ஹார்ட்ஷிப் ஹீ வென்ட் த்ரூ, அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வீடியோஸ், அது எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அதனால் நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கல. ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஏன்னா இட்ஸ் கெட்டிங் வேர்ஸ் டே பை டே. எங்கே போனாலும் அதே டாபிக் தான். இந்த சின்ன பையன் ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் போடுறானே, இல்லை எதை திறந்தாலும் நீ தானே வந்துட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கும் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. எதை திறந்தாலும் அதான் வருது. நைட்டு நான் யூடியூப் என்னோடய ஃபேவரட் க்ரியேட்டர்ஸோட வீடியோஸ்லாம் சும்மா கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். இப்போ எதை திறந்தாலும் அவங்களும் அதை தான் போட்டிருக்காங்க. ஐ தாட் ஐல் மேக் அ வீடியோ அபவுட் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் அவர் சேரிட்டின்ற மாதிரி போகிறாரு, லைக் டொனேட் பண்ணுற மாதிரி போகிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ கிவிங் சாரீஸ் டு பீப்புள். ஃபஸ்ட்டு அவர் அதை கொடுத்த விதம்ன்றது ஆக்சுவலாக தப்பு. பட் அதை அப்படியும் கொடுக்கலாம். காரில் இருந்து தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உள்ளே உட்காந்துட்டே தான் கொடுக்க போகிறீங்கனாலும் தட்ஸ் ஓகே. பட் அதுக்குமே வந்து ஒரு வே இருக்குல்ல, ஹவு டு கிவ்ன்றது. ஒரு ஜெனரஸாக கொடுக்கலாம், இல்லை காரை நிப்பாட்டிட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு கூட வரலாம். ஐ அக்செப்ட் தட் பீப்புள் வேர் ஹார்ஷ் அந்த டைமில். பட் அவங்க என்னங்க பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்போ ஒரு 100 பேர் வந்து வராங்க, இல்லை ஒரு 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. இல்லை நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை வச்சு இல்லாமலும் இருக்கலாம். இல்லை ஒருத்தரே கூட இப்போ நீங்கள் ஒரு 50 சாரீஸ் தான் நீங்கள் கொடுத்தீங்க, 50 சாரீஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அங்கே 50 பீப்புளே இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எல்லோரும் கரெக்டாக ஒன்று தான் எடுப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை தானே. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரஷ் பண்ண தான் செய்வாங்க. அவங்க ரஷ் பண்ணி they'll ட்ரை டு கெட் அப்படி தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அதை நிப்பாட்டி பொறுமையாக கொடுத்துருக்கலாம்.
இல்லை த பெட்டர் திங் யூ குட் டூ பண்ணணும்னு தான் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து கூட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இதுக்கு யூ ஹவ் டிசைடட் டு கிவ் பீப்புள் அண்ட் அதை ஷூட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க, போடணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் யோர் விஷ், ஓகேவா? பட் அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அன்றைக்கி வந்து நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் இட், பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், வேர் எவர் ஐ கோ ஐ எம் ஹியரிங் திஸ். இதை பற்றி தான் வந்து எனக்கு கேட்குது. ஆனால் அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றது யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா? குட் யூ கெட் இட்? அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க? இப்போ நீங்களே வந்து அந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த விஷயம்லாம் முடிஞ்சு பார்த்த ஒருத்தர் வந்து அந்த மக்கள்கிட்ட பேசுகிறப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? மோஸ்ட்லி அவங்க ரொம்ப உங்களை எதுவும் இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரியோ எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா யூ ஹவ் கிவன் தெம். அவங்க அதுக்கு கொஞ்சமாச்சும் நன்றியாக தான் இருப்பாங்க. பட் த வே இருக்குல்ல எப்படி பண்ணணுன்றது. இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்றதுனால கண்டிப்பாக நாளைக்கு இன்னொருத்தவங்களும் இதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது இப்படி பண்ணால் குவிக்காக முடிஞ்சிருமே அப்படி சொல்லிட்டு கூட சம் பீப்புள் மே ஃபாலோ யூ. அந்த மாதிரி பண்ணி கூட அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. த வே யூ ப்ரொடெக்டட் யுவர் ஒய்ஃப், அதெல்லாம் வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியோ ஏதோ கையை வந்து விண்டோக்குள்ளே இருந்து இது பண்ணுறாங்கன்னா ஆஸ் அ ஹஸ்பண்ட் கண்டிப்பாக அப்படி பண்ணால் பதட்டமாக தான் இருக்கும். பட் யூ எக்ஸாக்ட்லி நோ வாட் டு டூ ரைட் தேர். கரெக்டு தானே? வண்டியை ஓரமாக நிப்பாட்டுறதுல என்ன ஆகிட போகுது? வந்து உங்களை அட்டாக் பண்ணிட போகிறாங்களா? ஐ டோன்ட் நோ. கண்டிப்பாக சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டாங்க. ஏன்னா அது பட்டம் பகல், உங்களை அடிச்சிட முடியாது, எதுவுமே பண்ணிட முடியாது. நீங்கள் இறங்கி அழகாக பொருள் இவ்வளோ தான் இருக்குது, உங்கள்கிட்ட 50 தான் இருக்குது, மக்கள் அங்கே 100 பேராக இருந்தால் கூட நீங்கள் அதை லைனில் கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட தி அதர் 50 மைட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். நம்மளுக்கு இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்குமே தவிர, ஓகே இருந்துச்சு கொடுத்தாங்க, இப்போது இல்லை கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிருக்கும். யூ டிடன்ட் டூ தட். பட் இட்ஸ் ஓகே, மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்றது வெரி காமன். பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது அதுக்கான அப்பாலஜி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது இட் டசன்ட் லுக் லைக் அன் அப்பாலஜி வீடியோ. ஏன்னா யூ நோ த இன்டென்சிட்டி ஆஃப் தி இஷ்யூ. அது இப்போ எப்படி போயிருக்கு, அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, அதை பற்றி எப்படி மக்கள் பேசுகிறாங்க, அது இப்போது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ யூ நோ ஹவு டு மேக் அன் அப்பாலஜி வீடியோ ஃபார் அன் இஷ்யூ லைக் திஸ் இல்லை? அது அந்த மாதிரி இல்லை தானே? ஸோ யூ ஷுட் ஹவ் டன் தட். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த வீடியோ வந்து போய் இவர் பார்த்துருக்க மாட்டாரா, இல்லை வந்து எடிட்டர்ஸே வந்து இப்படி தான் வந்து இந்த வீடியோ இருக்கணும் அப்படி சொல்லி க்ரியேட் பண்ணாங்களா? எடிட்டர்ஸே பண்ணாலும் கண்டிப்பாக த கிரியேட்டர் வில் வாட்ச் த ஃபைனல் கட்டில். ஃபைனலாக வரக்கூடிய அந்த வீடியோ காப்பியை வந்து கிரியேட்டர் பார்த்துட்டு தானே போவாங்க. ஏன்னா அது அவங்களோட ஃபோரமில், அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேருந்து தானே அது வெளில போகுது. இதில் எது நடந்தாலும் அவங்கள தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். நாட் தி எடிட்டர் ஆர் நாட் தி கேமராமேன் ஆர் வாட் எவர். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாருக்குமே அது ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இட்ஸ் யூஆர் த ஃபேஸ் ஆஃப் தி சேனலில். அதனால் உங்களுக்கு தான் அது பாதிப்பு வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதோட ஃபைனல் காப்பியை பார்த்துருப்பீங்க. ஸோ இது அங்கேயே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பார்ட்டை நீங்கள் கட் பண்ணிட்டுருக்கலாம். இல்லை அது நீங்கள் பண்ணல, அது எப்படியோ நடந்து வீடியோ வந்து ஆன் ஏர் போயிடுச்சு, கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி பெருசாகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு. அதனால் அந்த பார்ட்டை அட்லீஸ்ட் நீங்கள் கட் பண்ணி விளக்கிருக்கலாம். இல்லைனா யூ ஷுட் ஹவ் மேட் அ டெடிகேட்டட் அப்பாலஜி வீடியோ ஃபார் திஸ். அதானே? அண்ட் ஆல்சோ தி வே ஹீ டாக்ட் அபவுட் தெம் இன்சைட் தி கார், அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியலாக தே மைட் பி டவுன் ஆர் உங்களுக்கு கீழே இருக்கலாம் ஃபினான்ஷியலாக. பட் தட்ஸ் நத்திங் டு டூ வித் ஹியூமனிட்டி. ஆர் நான் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எண்ட் ஆஃப் தி டே ஹியூமன் பீயிங்ஸ் தானேங்க நம்மலாம். இவரோ ஒரு ஹியூமன் பீயிங், அங்கே இருந்த எல்லாருமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்தினால வி ஹாவ் மோர் மணி, நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதனால் வி ஹாவ் மோர் மணி. அவங்க அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு ஆகிடுமா? அவங்களும் அவங்க லெவலுக்கான ஹார்ட் ஒர்க்கை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதில் என்ன கம்பேரிசன்? இதில் வந்து ஏன் வந்து அவங்கள இப்போ இருக்க பீப்புள் அனிமல்ஸை கூட தே ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட். பட் அது கூட இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ நான் பார்க்குறப்போ. ஐ ஃபெல்ட் ஸோ பேட் ரைட் தேர். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது.
ஏன்னா நான் உங்களோட ஃபாலோவர், நான் இத்தனை நாளாக உங்கள் வீடியோஸை பார்த்துட்ருக்கேன். I've seen you change over time. அதை பற்றி நானுமே வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் அவரோட வீடியோஸ். I'm a regular watcher, but also my mother used to watch, my sister used to watch. நாங்களே வந்து சம்டைம்ஸ் பேசுவோம், லைட்டாக ஆட்டிடியூட்ஸில் சேஞ்ச் இருக்குது நான் அந்த டைம்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இருக்க ஒர்க், அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, ஹிஸ் ஒர்க் லோடு அப்படி இப்படின்லாம் சொல்லி நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குது. புரியுதா? உங்களோட ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பாயிண்ட். அஃப்கோர்ஸ் இவர் இந்த வீடியோ போட்டார். ஐ திங்க் 1.5 டேஸோ 1 டேலையோ இந்த இஷ்யூ ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் அப்போவுமே ஐ வாஸ் லுக்கிங் இன் டு ஹிஸ் சேனல், இந்த வீடியோ ஏதாவது டவுன் ஆகுதா, இல்லை இந்த வீடியோவில் இருக்க அந்த பார்ட் ட்ரிம் ஆகுதா அப்படின்னு. பட் அது நடக்கவே இல்லை. ஒரு அப்பாலஜி வீடியோ எதுவுமே வரல. இன்ஸ்டாகிராமில் இஸ் போஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட் அண்ட் எவ்ரி திங். அவரோட ரீல்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. நான் ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கேன், இவர் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறாருன்றது பிரச்சனை இல்லை, பட் இது எப்படி அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எப்படி இதை ஈஸியாக கடந்து போய்ட்றாங்க. அடுத்த நாள் வீடியோ வந்துருச்சு. ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ வீடியோ ரிலேட்டட் டு ஈத். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ இதுவாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுவும் இல்லை. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ இதுவாக தான் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணால், அதுவும் வரல. 1 2 3 4 டேஸாக இது போயிட்டே இருக்குது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜிம்முக்கு போகிறேன், அங்கே பார்க்குறவங்க வந்து இந்த இஷ்யூவை பற்றி என்கிட்ட பேசணுன்றது என்ன அவசியம் இருக்குது, ஆனால் பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த டாபிக் ஹேஸ் பிகம் அ ஹாட் டாபிக் இன் தி சொசைட்டி. இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் வை யூ ஆர் நாட் போஸ்டிங் எனி வீடியோ, எனி டெடிக்கேட்டட் அப்பாலஜி வீடியோ ஆர் என்ன நடந்துச்சு அது கூட நீங்கள் சொல்ல வேணாங்க. ஏன்னா மிஸ்டேக் நடந்து போச்சு, இதில் வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் நீங்கள் கொடுக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அன் அப்பாலஜி வீடியோ. ஸோ நான் அதான் சொல்ல வந்தேன், இது விஷயத்தை ஏதோ ஈஸியாக கடந்து போயிட்ட மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போ தான் இட்ஸ் கெட்டிங் வேர்ஸ். அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸை நீங்கள் ஏமாத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக இது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் வந்து அந்த செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிங்களே அவங்கள, அந்த காரில் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் அவங்கள பேசுகிறப்பவும் நீங்கள் ஒரு டோனில் ஒரு ஆட்டிடியூடில் பேசுனீங்களே, அது கண்டிப்பாக அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவனுக்கே கோவம் வரும். இதை நம்ம சொல்கிறப்போ அந்த இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்க ஒருத்தனுக்கு இதை கேட்குறப்போ கண்டிப்பாக ரொம்பவே கோவம் வரும். பிகாஸ் நீங்கள் அங்கே இழிவுபடுத்தினதுன்றது அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே. ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டென்சிட்டி ஆஃப் திஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் திங் டு பீப்புள். அது ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் தான் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்கள் கன்சென்ட் இருக்கும் அதில். அது வேறு உங்களோட டிஜிட்டல் பார்ட்னர் டீம் அதை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களோட கன்சென்ட் அதில் இருக்கும். இப்போ உங்களுக்குமே வந்து சுற்றி மக்கள் இருக்கிறதுனால தான் வந்து யூ க்ரோயிங்கில். ஐம் நாட் டெல்லிங் இன் அ பேட் வே. ஐம் டெல்லிங் உங்களுக்கும் வந்து உங்களை நம்பி உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுறாங்க, எடிட்டிங் டீம் இருக்குது, யூ ஹேவ் அன் ஆஃபீஸ், உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, யூ ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹேவ் யுவர் பேரண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் சப்போர்ட்டர்ஸ், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், வாட்எவர், எல்லாரையும் பேஸ் பண்ணி தானே நம்மளோட லைஃப் மூவ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். புரியுதா? நீங்கள் வந்து செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்க, உங்களோட டீம் இருக்குது, உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அன்றைக்கி நீங்கள் ஒரு மக்களை மீட் பண்ணிங்களே, அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு வேணால் உங்களை சுற்றி இருக்கவங்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், பட் அந்த மக்களுக்கும், அந்த மக்களை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற பீப்புளும் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் இது நினச்சா கஷ்டமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட இப்போ இருக்கும். பட் முடிஞ்சால் யூ குட் டேக் தட் வீடியோ அவுட். நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் இந்நேரத்துக்கு ஆக்சுவலி பண்ணியிருக்கணும். பட் ஓகே, இதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஓகே கைஸ், I'll talk to you in my next video. Don't forget to subscribe, like, and இந்த பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை put it down in comments. I think this will be resolved very soon நினைக்கிறேன். நீங்களும் யாரை பற்றியும் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 4-5 பேராக இருந்து இந்த மாதிரி அவங்கள வந்து அதுங்க இதுங்கன்ற பேசுகிறது இருக்குல்ல, அந்த 4-5 பேர் மேபி சிரிக்கலாம்.
ஓகேவா? ஆனால் அது ஒரு ஆக்சிடென்டலாக யாரோ கேட்குறாங்க. இல்லைனா நீங்கள் அதுங்க இதுங்கன்னு பேசுகிறத பார்த்துட்டு அந்த 5 பேர் வேற எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரி சொல்லி பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்க ஒரு சில பேர் தே மே பிலாங் டு தட் நீங்கள் அதுங்க இதுங்கன்னு சொன்ன அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன். யூ டோன்ட் நோ ஹவு மச் பெயின் தட் ஆக்சுவலி கிவ்ஸ் தெம்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see you guys in my next video.